ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். இந்த மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் 555 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். 555 ஏஞ்சல் நம்பர் வந்து நீங்கள் அடிக்கடி எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் இது ரைட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கூட வச்சுட்டீங்கன்னாலும் சரி, இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எவ்வளோ இது வந்தாலும் பயங்கர உயரத்தில் திருப்பி உங்களோட எனர்ஜியை வந்து ரீனியூ பண்ணி நீங்கள் பறப்பீங்க அப்படின்றது தான். அதாவது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளோ லாஸஸ் பார்த்துருந்தாலும் சரி, அதெல்லாம் தாண்டி அதை மீறி நீங்கள் அதை விட பர்ஃபெக்டாக லைஃப்பில் உங்களோட சக்ஸஸை வெளியே காட்டுவீங்க அப்படின்றது தான் இந்த 555 மீனிங். நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னாலும் இதுதான் மீனிங். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு 555 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். சந்தோஷமாக டைப் பண்ணுங்கள். இது வந்து இந்த நம்பர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மீனிங் இதுதான். அதனால நம்பர் பார்க்குறப்பவும் டைப் பண்ணுறப்பவும் ஆமாம்ல நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்ல, நான் அவ்வளோ லாஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன்ல, அதெல்லாம் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் மீறி நீங்கள் எப்படி ஒரு கம்பேக் கொடுக்குறீங்க அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் 555 ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸ்மைலிங் ஃபேஸோட டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் திருப்பி உங்களோட லைஃப்பில் ஃபீனிக்ஸ் பறவை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்குண்டான ஒரு வழியும் நான் சொல்கிறேன். நம்மளோட பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் வந்து லாமாஃபேரா ஹீலிங் செஷன். லாமாஃபேரா எனர்ஜி வந்து என்ன அப்படின்னா, எந்த விதமான பிளாக் மேஜிக்ஸ் இருந்தாலும் சரி, எந்த விதமான லோ வைப்ரேஷன்ஸ் இருந்தாலும் சரி, எதுவுமே நம்மளோட லைஃப்பில் பண்ண முடியலையே, அப்புறம் பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்ட்டு ஒவ்வொரு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எதையும் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த எனர்ஜிஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு விஷயத்த நான் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா அதில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க. இந்த ஒரு உங்களோட மைண்டில் இருக்க பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் இந்த லாமாஃபேரா பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ணக்கூடிய ஹீலிங் செஷன். இது எப்போ நடக்கும்னா, ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி விடிய காலையில் 4:30 AM நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 4:30 AM to 5:36 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த லாமாஃபேரா வந்து ஹீலிங் வந்து இந்த ஹோல் மந்த்துக்கே உங்களுக்கு சேஞ்சஸை லைஃப்பில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இது எல்லாத்துனாலையும் வாங்க அப்படின்னு என்னால் சொல்லவும் முடியாது. ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் பர்சன்ஸ்னால தான் மட்டும்தான் கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆகணும், அந்த ஒரு வேவ் லென்த் இருக்கணும். ஸோ அது ஏன்னா எந்திரிக்கணும் ப்ராப்பராக 4:30 மணிக்கு. ஏன்னா வந்து இது ஒரு நம்மளோட லைஃப்பில் எனக்கு அந்த கர்மா இவ்வளோ இருக்குது, என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல, எங்கள் குடும்பமாக இப்படி தான் வந்து பிரச்சனையில் இருக்கோம், எங்களால் வர முடியாது, நாங்களே இப்படி தான் அப்படின்லாம் ஒரு மென்டல் பிளாக்கேஜையும் சேர்த்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதை எல்லாம் பிரேக் பண்ணி லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த செஷனில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வர முடியும். கஷ்டப்பட்டு உங்களால் எப்போ முடியுதோ அப்போ வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஒவ்வொரு மந்த்து இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தவங்க தானாக வந்துடுவாங்க, அது எனக்கே தெரியும். நான் புதுசாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், உங்களோட லைஃப்பில் ஒரு பெட்டர் சேஞ்ச் வரணும் அப்படின்னா இந்த லாமாஃபேரா 100% சக்ஸஸாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பாருங்கள், சேஞ்சஸை லைஃப்பில் பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஆல் தி பெஸ்ட் அதுக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ். ஓகே, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு சில சாய்ஸஸ் வந்து இந்த வாரம் நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் 2 விஷயத்தில் வந்து இதுவா அதுவான்னு செஞ்சிட்டு இருந்த யோசிச்சுட்டு இருந்த விஷயத்துக்கு வந்து இந்த வாரம் ஒரு கன்க்ளூஷன் எடுப்பீங்க, ஒரு முடிவு எடுப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு உண்டான நியாயமான விஷயங்கள் இந்த வாரம் நடக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக எனக்கு நடக்கலை, எனக்கு வந்து கொஞ்சம் கூட குறைச்சி கொடுத்துட்டாங்க, இப்போ வந்து சொத்து பிரிக்கிறது இருந்ததுனாலும் சரி, இல்லை வந்து ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருந்தாலும் சரி, அந்த பார்ஷியாலிட்டி இருந்தது இந்த டைம்
டைம் பீரியடில் இருக்காது. அது ஒரு குடும்பத்துலையாகவும் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அது வந்து நான் வந்து இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், ஆனால் எனக்கு வந்து ரெகக்னைசேஷன் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயம்லாம் இந்த வாரத்தில் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிறத உங்களால் சென்ஸ் பண்ண முடியும். பேலன்ஸ்டுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் ஒரு அப்ரிஷியேஷனும் கிடைக்கிறத பார்ப்பீங்க. அது இன்னும் குடும்பத்தில் வந்து லேடிஸ்க்கு அந்த அப்ரிஷியேஷன் வந்து இந்த வாரம் கிடைக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு மைண்டை வந்து ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் ஏதாவது கோல்டில் ஒரு ஆர்னமெண்ட் எப்பவும் போட்டுகிட்டே இருங்க. அது ஒரு மோதிரமாக இருக்கலாம், பிரேஸ்லெட்டா, செயினோ, ஏதோ ஒன்று கோல்டு உங்கள் கூட இருக்க மாதிரி பண்ணுங்கள். இது பண எனர்ஜிக்கு வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி உங்கள் கூட வந்து நீங்கள் லாப்பிஸ் லசூலி கிறிஸ்டல் இருந்துச்சுன்னா அது வச்சுக்கோங்க. இல்லைன்னா என்ன பண்ணணும்னா நான் ஒரு சாண்டிங் மட்டும் சொல்கிறேன், த்ரோட் சக்ரா. ஏன்னா வந்து உங்களால் சில நேரத்தில் வந்து ஒரு கிரவுண்டடாக இருக்க முடியாது. அதாவது டக்குன்னு கோவம் வந்துடும், எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு தேவையில்லாமல் உங்களோட வார்த்தைகள் வந்து அந்த டிஸ்டர்பன்சஸை ஒரு லைட்டாக ஏற்படுத்திவிடும். ஒரு மனஸ்தாபத்தை சில இடத்துல ஏற்படுத்துறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ த்ரோட் சக்ராவோட சாண்டிங் பண்ணுங்கள். த்ரோட் சக்ராவோட பீஜ மந்திரம் ஹம், HUMM. இந்த ஹம்ன்ற சாண்டிங்கை ஓம் எப்படி சாண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி அதே வைப்ரேஷனில் ஹம் சாண்டிங் 11 தடவை பண்ணுங்கள். இது வந்து பண்ண உங்களோட த்ரோட் சக்ரா பேலன்ஸ் ஆகும். ஸோ உங்களோட வார்த்தைகளில் வந்து ஒரு தெளிவாக இருக்கும். நீங்கள் வந்து கோவமே இருந்தாலும் அதை தன்மையாக சொல்லிவிட்டு வெளியே வந்துடுவீங்க அந்த இடத்துல இருந்து. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த வாரம்லாம் வந்து ஏஞ்சல்ஸ் உங்களை மீட் பண்ணக்கூடிய வாரம். ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃப்பில் நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறதும் சரி, இல்லை இப்போ நடந்துட்டு இருக்க எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணுறதும் சரி, ஏஞ்சல் மாதிரி வந்து உங்களுக்கு ஆன் டைமில் சில விஷயத்த சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கணும். இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது, இந்த விஷயத்த நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து எல்லா டைமும் நேராக நம்ம முன்னாடி நின்றுட்டு சொல்ல மாட்டாங்கல்ல, ஏதோ யார் மூலியமோ தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்குண்டான கைடன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து படிக்கிற விஷயத்தில் என்ன சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துட்டு இருந்தீங்க, இல்லை படிக்கிறதுலே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல ஸ்ட்ராங்கான பிளெஸிங்ஸ் இருக்குது, நல்லா படிக்க முடியும். புது வேலைக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்குண்டான வாய்ப்பு வந்து இந்த வாரம் அமைய ஆரம்பிக்கும். உங்களோட ஒரு கம்யூனிட்டி பேஸில் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. டீம் ஒர்க்கில் உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வீடு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட காலனிக்குள்ளே இருக்கிறவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அந்த இடத்துல டீமாக சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணுறது, எல்லாருக்கும் நல்லது பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி பேஸில் நீங்கள் நல்ல விஷயத்த பண்ணுவீங்க. இல்லை கம்யூனிட்டி பேஸில் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதை வந்து ரொம்ப பெட்டராக எடுத்துகிட்டு போவீங்க. இப்போ மகளிர் குழுக்கள் இருக்குது, இந்த மாதிரி சொசைட்டியோட மெம்பர்ஷிப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப அருமையாக வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பீங்க. உங்களுக்கு வந்து பண ரீதியான விஷயங்கள் வந்து நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு உண்டான பணம் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துடும். நீங்கள் நிறைய நேரங்களில் கவலைப்படுறது 80% வேஸ்ட்டாக போயிடுது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ சோகப்படுற விஷயம் வந்து நடக்கவே போகிறது இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க தான் போகுது. ஸோ ரொம்ப கவலைப்படுறத கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஏன்னா நிறைய உங்களுக்கு நல்லா தான் இருக்குது டைம். ஸோ ரொம்ப கவலைகளுக்குள்ளே வந்து போயிட வேண்டாம். ஓகே, இதுதான் நம்பர் 1 நிமிஷங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே,
நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உங்களோட லவ் லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களோட லவ்வர், உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட சோல்மேட் கனெக்ஷன்ஸ், அவங்களோட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப தன்மையாக இருக்கும். நீங்கள் வந்து எப்படி இந்த வாரம்லாம் இருப்பீங்க அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள், பெரிய சண்டையெல்லாம் போயிட்டு இருந்தால் கூட அதுக்கு நடுவில் நீங்கள் மட்டும் ரிலாக்ஸ்டான மூடில் போயிட்டுருப்பீங்க. ஏன்னா உங்களோட மைண்டில் வந்து அவ்வளோ ஒரு லவ் ஃபீல் வந்து இருக்கும். உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. உங்களோட வீட்டில் வந்து சில பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதாவது நம்ம கூட இருக்கவங்க ஏதாவது பண்ணுறாங்களோ இல்லையோ, நான் இருக்கேன் அப்படின்ற ஆறுதலான வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். அதுக்கே வந்து ஒரு பெரிய பிளஸ்டு நீங்கள். ஸோ அதனால மைண்டு வந்து ஹாப்பியாக இருக்கும். ஒரு பிரச்சனைகளை தாண்டி அதுக்கு வந்து காமான மைண்டு வச்சு ஒரு சொல்யூஷன் எடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. நீங்கள் புதுசாக ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது, ஒரு ஆர்னமெண்ட்ஸ் வாங்கிக்கிறது, உங்களுக்கு தோடு, செயின், அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்னதாக ஏதாவது வாங்கி உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கிறதுக்கு உண்டான டைம் பீரியட் இருக்கும். புது பொருள் உங்களோட வீட்டுக்கு வரும். நீங்கள் வந்து உங்களோட பார்ட்னர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவீங்க. அது எங்கேயாவது கோயிலுக்காக இருக்கலாம், இல்லை ஹில் ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஒரு லாங் டிரைவாக இருக்கலாம். அதுக்குண்டான சான்சஸ் இந்த வாரம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து பண ரீதியான விஷயங்களில் வந்து சில தடங்கள் வந்து ஏற்படும். கொஞ்சம் ஒரு லாங் வெயிட் இருக்க மாதிரி இருக்கும். சிலர் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, ஆனால் சொன்னது அதே டைமில் ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க, ஒரு வெயிட்டிங் டைமை வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெயிட்டிங் டைம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா உங்களோட குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக பண்ணுங்கள். குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்துச்சுனாலே உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஈஸியாக கிடைச்சிரும். அதே மாதிரி உங்களோட மைண்ட் ரீதியாக வந்து கொஞ்சம் ஓவர் திங்கிங், சில நேரத்தில் வந்து யாராவது ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி ரொம்ப நிறையா நெகட்டிவாக நினச்சிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நெகட்டிவாக நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கிரவுண்டடாக இருக்கணும். நல்ல ஹாப்பியான மூமெண்ட்ஸ் நடக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த நம்ம நல்லா தானே இருக்கோன்ற நேரத்தில் சில டைமில் கிரவுண்டடாக இல்லாமல் போயிடுவீங்க. அப்போ வந்து வேறு யாராவது காசிப்பிங் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஏற்பட்டுரும். அப்போ வந்து நீங்களும் பேசி அதில் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் யாரை பற்றியும் ரொம்ப நெகட்டிவாக பேசுகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸே எங்கேயாவது க்ரியேட் ஆச்சுன்னா கூட அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி நகர்ந்துருந்துக்கோங்க. உங்களோட வீட்டில் இருக்க செடிகள்லாம் வந்து ரொம்ப டவுனாக இருந்துச்சு, கொஞ்சம் காஞ்சி போயிருந்துச்சு அப்படின்னாலும் சரி, இந்த வாரம்லாம் வந்து அதை ஃப்ரெஷ்ஷாக பூத்து குலுங்கிறத பார்ப்பீங்க. நீங்கள் புதுசாக ஒரு செடி உங்களோட வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்கன்னாலும் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக அந்த செடி வந்து வளரும். ஏன்னா உங்களோட வைப்ரேஷன் வந்து மைண்டு ரொம்ப சாந்தமாக இருக்குது, ஹார்ட் சக்ரா கிளியராக இருக்குது. அதனால உங்களோட ஹாப்பினஸ் வந்து அந்த செடியில் அந்த வைப்ரேஷன் ஃபுல்லாக நல்லா இருக்கனால ரொம்ப நல்லா பார்த்துக்குவீங்க. உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைங்களோட எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப சேஃபர் சைடில் இருப்பாங்க, நல்லா படிச்சுக்குவாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுக்குவாங்க, நல்ல ஒரு நார்மலான ஒரு தூங்குற டைம்லாம் வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களால வந்து எந்த டிஸ்டர்பன்சஸும் உங்களோட மைண்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 555 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
ஓகே, நம்பர் 3 நினச்சவங்க இந்த வாரம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையோ ஃபேமிலி மெம்பர்ஸ்டையோ சில ஹெல்ப்பை வந்து கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹெல்ப் கேட்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்த ஹெல்ப் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஹெல்ப் கேட்கறதுக்கு தயங்குவீங்க. நம்ம எப்படி கேட்குறது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற சில ஈகோலாம் வந்து கொஞ்சம் உங்களை ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது தான் நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டால் அதை ஆஃபர் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. அதனால வந்து நீங்கள் வந்து மனசில் எதுவும் இல்லாமல் அந்த ஹெல்ப்பை வந்து கேளுங்க, கண்டிப்பாக அது கிடைக்கும். உங்களுக்கு வந்து வேறு கம்யூனிட்டி பீப்புள், வேறு இப்போ சவுத் இந்தியாவில் இருக்கீங்கன்னா நார்த் இந்தியாக்காரங்க, நார்த் இந்தியாவில் இருக்கீங்கன்னா சவுத் இண்டியன்ஸு, ஸோ அது வேறு ஊர்க்காரங்க, வேறு ஸ்டேட் பீப்புளெலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இல்லை கர்நாடகாவில் இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடுக்காரங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி வேறு கம்யூனிட்டி கூட நல்ல சப்போர்ட் வந்து உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் க்ரியேட் பண்ணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இந்த சப்போர்ட் வந்து ஏற்படும். உங்களோட வேலை செய்கிற இடத்துல உங்களை பற்றி வந்து வேறு கம்யூனிட்டி பீப்புள் வந்து தப்பாக சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களே இந்த வாரம் சாந்தமாக போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கு இருக்கிற இந்த வாரத்தோட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸு. அதே மாதிரி ஸ்டடீஸில் இருக்கீங்க, எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல டைம் பீரியட் இது. உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ஸ்டடீஸை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அதனால வந்து ப்ராப்பராக டைம் ஃபிக்ஸ் பண்ணி யார் கூட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படிங்க. அதே மாதிரி படிக்கிற இடத்த ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்க மாதிரி, பாசிட்டிவான பிக்சர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப கசகசன்னு போட்டு வைக்காமல் அந்த இடத்த ஆர்கனைஸ்டாக க்ளீனாக வச்சுட்டு அந்த இடத்துல போய் உட்காந்து படிங்க. நீங்கள் எப்படி வந்து எவ்வளோ லேட்டாக ஆனாலும் சரி, நீங்கள் படித்து முடித்த இடத்த நல்ல நீட் அண்ட் க்ளீனாக வச்சுட்டு போங்க. அடுத்த நாள் வந்து நீங்கள் அந்த இடத்துல உட்கார்றப்பவே வந்து க்ளீனாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பயங்கர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்குறப்ப அகைன் வந்து இந்த இடம் வந்து சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ எடுக்கிற இடத்த க்ளீன் பண்ணுங்கள், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதில். இது ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணிவிட்டு உங்களோட படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட படிப்பு விஷயத்தில் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் இந்த வாரம். அதாவது மேல் எனர்ஜி ஃபீமேல் எனர்ஜி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். சில நேரத்தில் வந்து பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கோவம் வர்றதும் சரி, ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு மனசு கஷ்டப்பட்டு அழுகிறதா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் சாந்தம் பண்ணிக்கோங்க. ஏதாவது சாங்ஸ் கேளுங்க, எங்கேயாவது ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க, உங்களோட வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வாங்க. அந்த மாதிரி போயிட்டு வரப்போ அந்த எனர்ஜி பேலன்ஸ் ஆகிடும். ஏன்னா இப்போ பெண்களாக இருக்கீங்கன்னா கோவம் வரும், அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஆண்களாக இருந்தால் உள்ளுக்குள்ளே அழுவாங்க, இல்லை கண்ணீர் விட்டு அழுவாங்க, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இது ரெண்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களோட எமோஷன்ஸ் வந்து உங்களோட லைஃப்பை ஓவர் கம் பண்ணி கொடுக்கக்கூடிய எனர்ஜி இருக்குது. ஸோ அதெல்லாம் மட்டும் நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாருனாலெல்லாம் முடியுதோ 1ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷனில் வாங்க. லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். அந்த ஹோல் மந்த், அந்த 1ஆம் தேதி காலையில் நீங்கள் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறது அந்த ஹோல் மந்த்தையே உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக வச்சுருக்கும். பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும். அது கண்டிப்பாக எனர்ஜியை சென்ஸ் பண்ணுவீங்க. தேங்க்யூ.